ஸோ ஓகே நம்ம இஃப் எல்ஸ் லேடர் இஃப் கண்டிஷன்ஸ்லாம் வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க சி ப்ரோக்ராம் டு செக் வவல் ஆர் கான்சனன்ட். அதாவது நம்ம யூசர்கிட்ட இருந்து ஒரு கேரக்டர் கேட்க போகிறோம். அந்த கேரக்டர் வந்து வவல்ஸா இல்லை கான்சனண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? முதல்ல நான் பேசிக்காக ஒரு சி ஸ்ட்ரக்சர் போட்டுக்கிறேன். ஹேஷ் இன்க்ளூட் தென் மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டன் 0 போட்டுக்கிறேன். நான் ஒரு பேசிக்கான சி ஸ்ட்ரக்சர் எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம யூசர்கிட்டேருந்து ஒரு கேரக்டர் வாங்கினா தானே அதுக்கு வவல்ஸா இல்லை கான்சனண்ட்டான்னு செக் பண்ண முடியும். ஸோ நம்ம யூசர்கிட்டேருந்து முதல்ல ஒரு கேரக்டர் வாங்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்த மாதிரி கேரக்டர் இன்புட் வாங்கணும்னா நம்ம என்ன டிக்ளேர் பண்ணுவோம்? கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்குன்னு பார்த்தோம். கரெக்டாக? அதில் தான் நம்ம ஒரு சிங்கிள் கேரக்டர் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ நான் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை கால் பண்ணிக்கிறேன். நான் சிஹெச்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். தென் மெசேஜில் என்டர் த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட்எஃப்ல என்டர் த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பிரிண்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்கேன்எஃப்ல நான் அந்த வேல்யூவை கெட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நீங்கள் என்ன ஃபார்மேட் ஸ்பெசிஃபைர் போடணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்ட்டில். இந்த இடத்த பின் பண்ணி %C, அதாவது நம்ம ஒரு சிங்கிள் கேரக்டர் வாங்க போகிறோம். ஏ பி சி அப்படிங்கிற ஒரு சிங்கிள் கேரக்டர் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம %C அப்படிங்கிற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் தான் யூஸ் பண்ணணும். நம்ம எதில் ஸ்டோர் பண்ண போகிறோம்? அட்ரஸ் ஆஃப் சிஹெச், அதாவது இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ நான் வந்து மெசேஜ் பிரிண்ட் பண்ணி நான் ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணி அந்த சிஹெச்ங்கிற வேரியபிளுக்கு நான் இன்புட் கெட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சிஹெச் வந்து வவல்ஸா இல்லை கான்சனண்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அதுக்கு நான் இப்போ கண்டிஷன் எழுதுனேன். வவல்ஸ்னால் என்ன இப்போ நான் இங்கே போடுறேன் பாருங்கள். AEIOU, அதே மாதிரி கேபிட்டலில் AEIOU, இதெல்லாம் தானே வவல்ஸு. இப்போது இந்த சிஹெச்ங்கிற வேரியபிளில் இதில் இருக்க ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம வவல்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா கான்சனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் இந்த லைனை கமெண்ட் பண்ணிக்கிறேன். தென் அடுத்து நான் இஃப் கண்டிஷன் போடுறேன். இஃப் கண்டிஷனில் என்ன செக் பண்ணணும்? இந்த கேரக்டர்லாம் சிஹெச்ங்கிற வேரியபிளில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கணும். அதாவது சிஹெச்சில் வந்து ஏவா இருக்கா, இல்லை இந்த சிஹெச் வந்து ஈயா இருக்கா, இல்லை ஐயா இருக்கா, இல்லை ஓவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டிஷனாக கொடுத்து நான் செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் இஃப்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் இந்த சிஹெச் இந்த கேரக்டராக இருக்கணுமான்னு செக் பண்ணணும்னு சொன்னேன். கரெக்டாக? அது எப்படி செக் பண்ணலாம்? முதல்ல சிஹெச் ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸில் ஏ போடணும். நம்ம வேக்கனே பார்த்துருக்கோம், கேரக்டருங்கிற வேரியபிள் வந்து சிங்கிள் கோட்ஸில் இருக்கிறது தான் டிட்டர்மைன் பண்ணும். அதாவது சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்கிறது தான் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். டபுள் கோட்ஸ் போனால் அது ஸ்ட்ரிங். ஓகேவா? அது வேற, இது ரெண்டையும் குழப்பிக்காதீங்க. ஓகேவா? இந்த சிஹெச் வந்து ஏவா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். அந்த ஏவா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணக்கூடாது. அடுத்து ஈயா இருக்கா, ஐயா இருக்கா, ஓவா இருக்கா, யூவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இப்போது ஏவா இல்லை அப்படின்னா மேபி ஈயா கூட இருக்கலாம். ஸோ சிஹெச் ஈக்குவல் டு ஈயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இப்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வெதர் இந்த சிஹெச்ங்கிற வேரியபிள் வந்து ஏவா இருக்கா இல்லை ஈயா இருக்கா, இதே மாதிரி கண்டினியூ பண்ணி இல்லை ஐயா இருக்கா, இல்லை ஓவா இருக்கா, இல்லை யூவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறோம். இப்போ நான் அடுத்து கண்டிஷன் போட்டேன். திருப்பியும் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு சிஹெச் வந்து ஐயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். திருப்பியும் அப்படி இல்லையா, சிஹெச் வந்து ஈக்குவல் டு ஓவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இல்லை சிஹெச் ஈக்குவல் டு யூவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஓகேவா? இப்போது நான் எல்லாத்துக்கும் கண்டிஷன் எழுதிட்டேன். ஸ்மால் லெட்டர் எல்லாத்துக்கும் நான் கண்டிஷன் எழுதிட்டேன். சிஹெச் வந்து ஏவா இருக்கா, ஆர் சிஹெச் வந்து ஈயா இருக்கா, ஆர் சிஹெச் வந்து ஐயா இருக்கா, ஆர் சிஹெச் வந்து ஓவா இருக்கா, ஆர் சிஹெச் வந்து யூவா இருக்கா. இப்போ இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா பிரிண்ட்எஃப்ல /n இட்ஸ் அண்ட் வவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். அப்படி இந்த எந்த கண்டிஷன்லையுமே இல்லை அப்படின்னா எல்ஸ் இட்ஸ் நாட் அ வவல் ஆர் இட்ஸ் அண்ட் கான்சனன்ட் அப்படின்னு கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நான் எழுதில் செமிகோலன் வச்சுக்கிறேன். இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஃபஸ்ட் நான் ஒரு கேரக்டர் ஏ கொடுக்குறேன். இட்ஸ் அண்ட் வவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதே நான் யூ கொடுப்போமா, யூ கொடுக்குறேன். இதுவும் வவல்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நான் பில்ட் அண்ட் கொடுத்துட்டு கேபிட்டல் ஏ கொடுத்தனா இட்ஸ் நாட் அ வவல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இது ஏன் நடக்குதுன்னா
அந்த கேபிட்டல் லெட்டர் ஏக்கு நான் கண்டிஷனே எழுதலை. இங்கே ஃபுல்லாக ஸ்மால் ஏ, ஸ்மால் இ, ஸ்மால் ஐ, ஸ்மால் ஓ, ஸ்மால் யூ, இதுக்கு தான் நான் கண்டிஷன் எழுதியிருக்கேன். இன்னும் கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கும் நான் எழுதணும், கரெக்டாக? ஸோ ஆர் இந்த ஸ்மால் லெட்டர்ஸ் இல்லையா, அடுத்து கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கெல்லாம் செக் பண்ணுங்கள். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை என்டர் தட்டி அடுத்த லைனுக்கு போவோம், அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். இங்கே கேபிட்டல் ஏ, இங்கே கேபிட்டல் இ, இங்கே கேபிட்டல் ஐ, இங்கே கேபிட்டல் ஓ, இங்கே கேபிட்டல் யூ. இப்போ நான் திருப்பியும் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இந்த டைமில் நான் கேபிட்டல் ஏ கொடுத்தேன் அப்படின்னாக்கா இட்ஸ் அண்ட் வவல் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்துடும். நம்ம போன தடவை கொடுத்தப்ப கரெக்டாக வரல பார்த்தீங்களா, ஆனால் இந்த டைம் வந்துருச்சு. நான் திருப்பியும் பில்ட் அண்ட் ரன் கொடுத்துட்டு கேபிட்டல் யூ கொடுக்குறேன். இந்த டைமும் இட்ஸ் அண்ட் வவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நான் ஸ்மால் லெட்டர் ஏ கொடுத்தாலும் வரும், நீங்கள் வவலில் எந்த லெட்டர் கொடுத்தாலும் வரும். நான் சப்போஸ் எஃப் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் நாட் அண்ட் வவல்னு வந்துருச்சு. இதை நான் கேபிட்டல் எஃப் கொடுத்து பார்க்குறேன், திருப்பியும் இட்ஸ் நாட் அண்ட் வவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஈஸி கான்செப்ட் தான். பட் இந்த கான்செப்ட் நான் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னாக்க, உங்களுக்கு இன்னொரு டாப்பிக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான். ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் இதே ப்ரோக்ராமை ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி நான் போட போகிறேன். நான் இப்போ இதை கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம அந்த கண்ட்ரோல் ஃப்ளோக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரியும் ஸ்விட்ச் கேஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது தியரட்டிக்கலாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அதில் என்ன சொல்லியிருப்பேன், ஸ்விட்சுங்கிறது ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டு அந்த வேரியபிள் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே வரும். இப்போ நீங்கள் கொடுக்குற வேல்யூலாம் இருந்துச்சுனாக்கா அது கண்டிஷனில் கொடுத்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா அது வேறு ஒரு வேல்யூவாக பிரிண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் சொன்னது கூட புரியலன்னா பிரச்சனை இல்லை, நான் எக்ஸாம்பிள் போடுறேன், ஓகேங்களா? இதுக்கு முதல்ல ஸ்விட்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்விட்ச் இதை நான் கால் பண்ணிவிட்டு பேரந்தசிஸில் நீங்கள் எந்த வேரியபிளை செக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இதுக்குள்ளே நீங்கள் பாஸ் பண்ணணும் பேராமீட்டராக. நான் சிஹெச் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை தான் நான் செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்விட்சுங்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் சிஹெச்சுங்கிற ஒரு பேராமீட்டர், ஒரு வேரியபிளை வந்து பேராமீட்டராக பாஸ் பண்ணிடுறேன். தென் நான் ஒரு கர்லி பிரேசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இதுக்குள்ளே எழுதுறது தான் லாஜிக், ஓகேங்களா? கான்செப்ட் பேர் என்ன பார்த்தோம், ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னு தானே பார்த்தோம். இங்கே ஸ்விட்ச் இருக்குது, கேஸ் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் கேஸ் வரும். கேஸ் சிங்கிள் கோட்ஸில் ஏ கோலன், செமிகோலன் கிடையாது, கோலன். நல்லா கவனிங்க. லைக் பைத்தான் மாதிரி. பைத்தான் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. பைத்தானில் நம்ம கண்டிஷன்ஸ்லாம் எழுதுகிறப்போ கோலன் வைப்போம். இந்த இடத்துல நான் அதை ரெஃபரன்ஸாக சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்விட்சுங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கிறேன். நான் எந்த வேரியபிளை செக் பண்ண போகிறேன்னா அதை நான் பேராமீட்டராக பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கர்லி பிரேசிஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த கர்லி பிரேசிஸ்க்குள்ளார கேஸ், அதாவது இந்த சிஹெச்சுங்கிறது ஏவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். இங்கே போட்டிருக்கிற ஏ வந்து இந்த சிஹெச்சை தான் மீன் பண்ணோம். அதே மாதிரி கேஸ் ஈயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். தென் ஒரு கோலன் வச்சிடுறேன். இப்போது கேஸ் ஏவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் ஒரு என்டர் தட்டிங்கன்னா ஒரு டேப் ஸ்பேஸ் விட்டு அதுவே உங்களுக்கு அழகாக இங்கே வந்துடும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எழுதுறது தான். இப்போது இந்த சிஹெச்சுங்கிறது ஏவா இருந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேங்களா? இப்போது சிஹெச்சுங்கிறது ஏவா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அது வந்து வவ்வல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். நான் கீழே வேகனே அதை மெசேஜை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதாவது கேஸ் இந்த சிஹெச்சுங்கிற வேரியபிள் வந்து ஏவா இருந்துச்சு அப்படின்னாக்க பிரிண்ட்எஃப்ல இட்ஸ் அண்ட் வவ்வல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எண்டில் செமிகோலன் வச்சுட்டேன், ஓகேங்களா? அதே மாதிரி கேஸில் கொடுத்துட்டு ஈயா இருக்கா, இந்த சிஹெச்சுங்கிற வேரியபிள் ஈயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அப்படி இருந்துச்சுனாக்க திருப்பியும் பிரிண்ட்எஃப்ல இட்ஸ் அண்ட் வவ்வல் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஜஸ்ட் இந்த டூ கேஸ்க்கு ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இப்போ நான் ஈ கொடுக்குறேன். இட்ஸ் அண்ட் வவ்வல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இட்ஸ் நாட் அண்ட் வவ்வலுக்கு டிஃபால்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பிரேக்குன்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் அதே பில்ட் அண்ட் ரன் கொடுத்துட்டு ஏ கொடுக்குறேன் பாருங்களேன். இட்ஸ் அண்ட் வவ்வல், இட்ஸ் அண்ட் வவ்வல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 தடவை பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு இந்த கேஸை செக் பண்ணிவிட்டு இது கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லாத்தையும் எதுவுமே செக் பண்ணாமல் பிரிண்ட் பண்ணிகிட்டே வந்துடும், ஓகேங்களா? இந்த கர்லி பிரேசிஸ்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணிகிட்டே வந்துடும். ஸோ நம்ம இதுக்கு அடுத்து இருக்க எதையுமே பிரிண்ட் பண்ணக்கூடாது. இந்த கேஸுக்கு அடுத்து இருக்கிற எதையுமே பிரிண்ட் பண்ணக்கூடாது, கரெக்டாக? ஸோ நம்ம பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்குது. அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க, இப்போ நான் திருப்பியும் பில்ட் அண்ட் ரன் கொடுத்துட்டு அதே ஏவை இன்புட் கொடுக்குறேன். இட்ஸ் அண்ட் வவ்வல் அப்படின்னு சொல்லிட்டு 1 டைம் தான் வந்திருக்கு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். டிஃப்ரென்ஸ் புரியலன்னா ஜஸ்ட் ஒரு
20 செகண்ட்ஸ் நீங்கள் பேக்வேர்டாக போய் பாருங்கள். இந்த இடத்துலையே உங்களுக்கு 2 தடவை இட்ஸ் அண்ட் வவ்வல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் கரெக்டாக. பட் இந்த பிரேக் கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னாக்க, இந்த இடத்துல ஏவா இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆஃப் இட்ஸ் அண்ட் வவ்வல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்விட்சை விட்டு வெளியே போயிடுது. அதாவது இந்த ஸ்விட்சுங்கிற டோட்டல் கண்டிஷனையுமே பிரேக் பண்ணி கண்ட்ரோல் ஃப்ளோ வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த கர்லி பிரேசஸ்க்கு அப்புறம். அதே மாதிரி இந்த ஈக்கு அடுத்து கேஸ் ஐயா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சுனாக்க பிரிண்ட் எஃப்ல இட்ஸ் அண்ட் வவ்வல்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். நம்ம போன தடவை என்ன பார்த்தோம், இந்த இடத்துல பிரேக் போடணும். இப்போது திருப்பி ரன் பண்ணி பாருங்களேன். நான் கொடுக்குறேன். அடுத்து உங்களுக்கு 2 தடவை இட்ஸ் அண்ட் வவ்வல் வரும். அது பார்த்தீங்களா, அது ஏன் அப்படின்னாக்க நம்ம அடுத்து நம்ம பிரேக் கொடுக்கவே இல்லை. பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துருக்கோம், அதுக்கு அடுத்து நம்ம பிரேக் கொடுக்கவே இல்லை. ஸோ பிரேக் கொடுக்குறேன். இப்போ நான் திருப்பி ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். நான் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒரு தடவை தான் இட்ஸ் அண்ட் வவ்வல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நான் உங்களுக்கு 2 தடவை இந்த எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிட்டேன். இன்னமும் புரியலன்னா எங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நம்ம செக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த நம்ம பிரேக் பண்ணிடணும். அதே மாதிரி கேஸ் ஓவா இருந்துச்சுனாக்க பிரிண்ட் எஃப்ல இட்ஸ் அண்ட் வவ்வல் சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். திருப்பி நான் அந்த கண்டிஷனை பிரேக் பண்ணிக்கிறேன். அந்த ஓவா இருந்துச்சுனாக்கா இட்ஸ் அண்ட் வவ்வல்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு இதை பிரேக் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். தென் திருப்பியும் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன். இந்த சிஹெச்ங்கிற வேரியபிள் வந்து யூவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்படி இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஆஃபில் இட்ஸ் அண்ட் வவ்வல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிடுறேன். செமிகோலன் வச்சிடுறேன். சரி, AEIOU இந்த 3த்துக்கும் நம்ம செக் பண்ணியாச்சு. நம்ம கேபிட்டல் லெட்டருக்கும் போடணும் பார்த்தீங்களா, மேலே அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஏவுக்கு கேபிட்டல் ஏ மாற்றிடுங்க, இந்த ஈக்கு கேபிட்டல் இ மாற்றிடுங்க, இந்த ஐக்கு கேபிட்டல் ஐ, இந்த ஓக்கு கேபிட்டல் ஓ. ஸ்விட்சில் நான் இத்தனை கேஸ் எழுதிட்டேன். ஃபஸ்ட்டு என்னது கேஸ், அந்த சிஹெச்ங்கிற வேரியபிள் வந்து ஸ்மால் ஏவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் எழுதுறேன். அடுத்து இந்த சிஹெச்ங்கிற வேரியபிள் வந்து ஸ்மால் ஈயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் எழுதுறேன். அடுத்து இந்த சிஹெச் வந்து ஸ்மால் ஐயா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் எழுதுறேன். அதே மாதிரி வவ்வல்ஸில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ்க்குமே நான் எழுதிக்கிறேன். ஓயூக்கும் தென் கேபிட்டல் AEIOUக்கும் நான் எழுதிக்கிறேன். இப்போது இந்த சிஹெச்ங்கிற வேரியபிள் வந்து AEIOU அப்படிங்கிற கேரக்டர் இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு பார்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் கரெக்டாக. ஸோ டிஃபால்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கு. அந்த டிஃபால்ட் கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னாக்க, இந்த எல்லா கண்டிஷன் எல்லா கேஸுமே ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னாக்க இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ டைரக்டா இந்த டிஃபால்ட் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வரும். இந்த இடத்துல நீங்க என்ன பிரிண்ட் பண்றீங்களோ அப்படியே பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த எந்த கேஸ்லயுமே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், இட்ஸ் நாட் அ வவ்வல்னு தானே அர்த்தம். ஸோ பிரிண்ட் ஆஃப்ல இருந்து இட்ஸ் நாட் அ வவ்வல் அப்படிங்கிற கமெண்ட் எடுத்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன், கொடுக்குறேன், இட்ஸ் அண்ட் வவ்வல்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதே மாதிரி நான் கேபிட்டல் கொடுக்குறேன், இட்ஸ் அண்ட் வவ்வல்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சம்திங் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, இட்ஸ் நாட் அண்ட் வவ்வல். அதாவது ஜிங்கிற கண்டிஷன் நம்ம எந்த கேஸ்லையுமே எழுதலை கரெக்டாக. இங்கே பாருங்கள், இந்த கேஸ் இருக்குது, இருக்குது, ஐ இருக்குது, ஓ இருக்குது, யூ இருக்குது. அதே மாதிரி கேபிட்டல் AEIOU இருக்குது. நம்ம கேஸ் ஜின்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை. ஸோ இந்த எந்த கேஸ்லையுமே இல்லாததுனால என்ன பண்ணுது, டேரெக்டாக டிஃபால்ட்டுக்கு போயிடுது. டிஃபால்ட்டில் என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடுது. இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். இப்போ நான் இந்த பிரேக் கான்செப்ட் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இப்போ நான் இந்த பிரேக் எடுத்துடுறேன், திருப்பி நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். ஸ்மால் ஏக்கு தானே அந்த பிரேக் எடுத்தேன். இப்போ நான் ஸ்மால் கொடுக்குறேன், 2 தடவை உங்களுக்கு இட்ஸ் அண்ட் வவ்வல்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி நான் எல்லா பிரேக்கையும் எடுத்துடுறேன் பாருங்கள். நான் கேஸ் அடுத்து இருக்கிற எல்லா பிரேக்கையும் நான் எடுத்துட்டேன். பிரேக்குங்கிற கண்டிஷனே எனக்கு கிடையாது. இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்தா எத்தனை இட்ஸ் நாட் அ வவ்வல் மட்டும் வருதுன்னு பாருங்களேன். பார்த்தீங்கன்னா வரிசையாக எத்தனை கேஸ் கொடுத்துருக்கணும் அத்தனை தடவை இட்ஸ் நாட் அண்ட் வவ்வல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இஃப் சப்போஸ் நான் கொடுத்ததுனால இதுக்கு அடுத்திருக்க எல்லாமே பிரிண்ட் ஆகுது கரெக்டாக. நான் அடுத்து பிரேக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோமே. இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். உங்களுக்கு 2 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நான் இன்புட் கொடுத்துருக்கேன்னா கேஸ் ஏல என்ன இருக்குது, கேஸ் ஏல வந்து இட்ஸ் நாட் அ வவ்வல்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து இந்த இடத்துக்கு கேஸ் ஈக்கு வருது, பிரிண்ட் ஆஃப் இட்ஸ் நாட் அ வவ்வல் வருது. அடுத்த லைனில் பார்த்தா பிரேக்குன்னு இருக்கு. ஸோ இந்த எந்த கேஸையுமே எக்ஸிக்யூட் பண்ணாமல் பிரேக் பண்ணிட்டு போயிடுது. இதுதான் இதோட பேசிக் ரூல் ஆர் பேசிக் பிரின்சிபல். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். சப்போஸ் இன்னும் புரியலன்னா சொல்லுங்கள், இதுக்கு டெடிக்கேட்டடாக இன்னும் தனியாக வீடியோ போடணுனாலும் போடுறேன், ஓகேங்களா. அண்ட் ஸ்விட்ச் கேஸுக்குன்னு தனியாக ப்ரோக்ராம் இருக்குது, நான் அதையும் சால்வ் பண்ணுறேன்.
இப்போது நான் 2 வேல சால்வ் பண்ணலாம் இந்த வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட். அண்ட் தென் உங்களுக்கு இந்த ஸ்விட்ச் கேஸுங்கிற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்து நான் சால்வ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோவுக்கு லெஃப்ட் சைட் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் பிளேலிஸ்ட் வேணும் அப்படின்னாக்கா ரைட் சைட் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.